அவங்களே வந்துட்டாங்க சர்ப்ரைஸ் அப்படியே வந்துட்டாங்க. பாய் பாய். லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஸ்கரன் வழங்கும் அஜித் குமார் நடிப்பில் விடாமுயற்சி பிப்ரவரி 6 முதல் உலகமெங்கும். கல்யாணம்னாலே ஸ்ட்ரெஸ் தான். ஆனா கியான் தி சிக்னேச்சர் செலிப்ரேஷன்ல எல்லாமே எக்ஸிக்யூட் பண்ணி தருவாங்க. மோஸ்ட் அஃபோர்டபிள் பிரைஸ்ல நம்மளுக்கு கிடைக்கும். உள்ள வேற நம்ம கொஞ்சம் நிறைய பேர் மிஸ் பண்ணுவோம் இல்லையா? அப்படி நிறைய பேர் இல்ல, ஒரே ஒருத்தங்க அம்மா தங்கச்சி குயின் தெரியுமல்லவா தம்பி? பண்றாருங்க. ஏன் வெக்கம்தான். எனக்கு உள்ள ஜெஃப்ரி தான் வந்து ஒரு பெரிய ஆமாங்க இன்ஸ்டியூட் நடத்தின உள்ள சாங் இன்ஸ்டியூட் நடத்தின இவர் ஒரு பக்கத்துல உட்காந்து எப்பா இந்த பாட்டு பாடுன்னு சொல்லுவார். நான் பாடு ஒரு அழுது நிற்பார் உட்காந்து இவர் அழுது சமாதானப்படுறது தான் வேலை. செலிபிரிட்டியா இல்ல நம்ம எல்லாம் உள்ள ஒண்ணா இருந்தோம் இல்லையா? நல்ல விதமா பேசிக்கிறோம். அவன் நம்பி உக்காந்துருக்கான். நீ வாழ்த்துவான். இப்போ பாருங்கப்பா மந்தார பூ போல மச்சம் காணும் வேலை என்னத்த நான் சொல்ல மிச்சம் ஒன்றும் இல்லை முழுமதியினில் பனி இரவினில் கனி பொழுதினில் ஓடாது. நம்பி இருக்கலாம் அவனோட ஃப்ரெண்டா. ஒரு சீக்ரெட் லாக்கராகவும் இருப்பான், ஒரு டிரான்ஸ்பரண்டாகவும் இருப்பான். அருண் வந்து எனக்கு ஒரு அண்ணன் மாதிரி தான். மச்சான் ரொம்ப டீசெண்டா பேசிட்டேன்டா. எனக்கே வந்து சத்யா ப்ரோ என்ன பத்தி பேசுறேன். இல்ல லாஸ்டா இது ப்ரோ ப்ளீஸ் ப்ரோ பேசாதீங்க ப்ரோ. ப்ரொஃபஷனல் அண்ட் பர்சனல் ரெண்டு லைஃப்க்குமே சத்யா வந்து ஒரு குட் ஃப்ரெண்ட். அவர் ஒரு மாதிரி எமோஷனல் ஆயிட்டாரா? சரியான எமோஷன் ஆக்சுவலி. பாரு நீங்க இந்த பிக் பாஸ் குள்ள போன போன் எடுத்தா நச்சு சோ ஆக்சுவலி விஷால் தான் கால் பண்ணிட்டு இருக்கான். இது முன்னாடி ஒரு சர்ப்ரைஸ் வந்துட்டு போனாப்ல. ஆமா பார்த்தேன். அதாவது எல்லா விதமான ஆட்களும் நாங்க இருப்போம். நல்ல பாட்டு பாடுவாரு. இப்போ ஒருத்தர் போனார்ல அவர் நல்லா நடிப்பாரு. Red Nool celebrating Arun Prasad. Title sponsored by Kian, the signature celebration. Venue partner Sims, Vadapalani. Hospitality partner Batmam. Surprise partner Chennai Surprise. Food partner Toppivappa Biryani. Snacks partner Chennai Gulfi. இது முன்னாடி ஒரு சர்ப்ரைஸ் வந்துட்டு போனாப்ல. ஆமா ஆமா பார்த்தேன். உண்மையிலேயே நீங்க வரதுல எனக்கு சர்ப்ரைஸ் தான். அப்படியா? எனக்கு உண்மையிலேயே நான் இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிருந்தா உனக்கு ஃபோன் பண்ணிருப்பேன்டா. எங்க பாருங்க மச்சான் ரொம்ப நேரமா கீழ வெயிட் பண்ணிட்டே இருந்தான். சரி சர்ப்ரைஸ் மன்னிச்சிடுங்க. கடைசில அருணுக்கே ஃபோன் பண்ணிடலாம்னு சொன்னான். ஆக்சுவலா எங்களுக்கு தான் பெரிய சர்ப்ரைஸ். வரதுக்கு முன்னாடி கூப்பிட்டுருந்தாங்களே வந்துட்ட பிறகு ஏன் கூப்பிடலன்ட்டு. ஆக்சுவலா உண்மையிலேயே நீங்க வரது எனக்கு சர்ப்ரைஸ் தான். Seriously, so happy. thank you. Still அருண் வந்து உள்ள போனதுக்கு அப்புறம் he's become my family. லைக் எப்படி சொல்றது, இவ அர்ச்சனா இப்போ அம்மா அப்பா எல்லாருமே வந்து they are very close to our family now. கண்டிப்பா I'm very happy. ஏன்னா நிறைய பேர் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருந்து ஐ டோன்ட் நோ மற்ற சீசன்லாம் எப்படி இருந்தாங்க என்னன்னு தெரியல. பட் திஸ் சீசன் இஸ் லைக் மோர் லைக் ஒரு காலேஜ் டைம்ல இருந்துட்டு வந்த மாதிரி தான் ஒரு ஃபீல். இந்த காலேஜ் பசங்களாம் எவ்வளோ ஜாலியாக அரட்டை அடிச்சுட்டு கலாய்ச்சிட்டு, அதுவும் எஸ்பெஷலி உங்க கேங் அப்படிதான் இருக்கும். ஒரு மாதிரி செம்ம ஃபன் மோட்லயே தான் இருக்கீங்க. அருண் கூட இருந்தா எப்படி ஃபன் இல்லாம இருக்கும். அதாவது எல்லா விதமான ஆட்களும் நாங்க இருப்போம். நல்ல பாட்டு பாடுவாரு. ஆமா அவர் நல்ல நான் வந்து எப்படின்னா கொஞ்சம் நல்லா பேசிட்டு இருப்பேன். விஷால் வந்து ஃபன்னான இப்போ ஒருத்தர் போனார்ல அவர் நல்லா நடிப்பாரு. ஃபுல்லா ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு மாதிரி. மாதிரி 5 பேர் 5 விரல்ன்ற மாதிரி எல்லாம் ஒவ்வொரு மாதிரி ஃபன் பண்ணுவோம். ஆனா பிபி வந்து உள்ள பிபின்ற பேர் எல்லாருக்கும் தெரியும்ல. தெரியும் பிபி வந்து உள்ள இருக்க மாதிரி தான் வெளியவுமே. ஆமா ஒரு டிஃபரன்ஸ் தெரியல. உள்ள இருந்த பிபி டேய் மாறுடா வெளியே வந்தாடா உள்ள எப்படி இருந்தானோ அதே மாதிரி தான் பிபி உள்ள ஒரு அண்ணன் மாதிரி எல்லாரையும் கோஆர்டினேட் பண்ணி எனக்குலாம் நிறைய சொல்லியிருக்கான். ஜெஃப் இந்த மாதிரி இருக்கணும் அப்படி இருக்கணும்டா பாத்துடா அப்படி இப்படி. நாங்கள் 2 பேர் சேர்ந்து அவனோட ஏஜுக்கும் எனக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட். ஆனால் 2 பேர் சேர்ந்து ஒரே வைப்ல சுத்திட்டு இருப்போம். 2 பேர் பிபி வாடானா ஜாம் பண்ணிட்டு இருப்போம், பாட்டு பாடிட்டு இருப்போம். அதே மாதிரி தான் வெளியே நேற்று கூட பார்த்து ஒரே ஃபன்னு தான் கொண்டாட்டம் வந்துக்கு. இன்னொரு விஷயம் என்னன்னா அருணை பொறுத்த வரைக்கும் he always used to say அருண் நான் வந்து லோன் உல்ஃபுமா எப்போதுமே தனியாக தான் இருப்பேன். இப்போ வெளியே வந்ததுக்கப்புறம் ஐ எம் வெரி சர்ப்ரைஸ் டு ஹியர் இட் ஃப்ரம் ஹிம். என்னால் தனியாக இருக்க முடியல. நீங்களாம் எங்கடா இருக்கீங்க? எல்லாரையும் பார்த்து வார்த்தை ஜெஃப் மிஸ் யூடா டே எங்கடா இருக்கீங்க கொஞ்சம் வாங்கலாம்டா. ஆக்சுவலாக அதான் ஒரு ஹாஸ்டல் லைஃப் மாதிரி எனக்கு அது ஹாஸ்டல்னா அப்படி இல்லை. ஒரு காலேஜ்
அந்த ஒரு ஹாஸ்டல் அந்த ஒரு வைப் கரெக்ட் என்ன இருக்கும் பிகாஸ் நீங்க எல்லாரும் ஒரே இடத்துல தங்கும்போது of course அது நியர்லி அந்த feel. எல்லாருமே மாசக்கணக்குல 90 ஒண்ணா days plusல யாருமே அங்க காம்படிட்டரா நாங்க பார்க்கல. Yes. எப்படின்னா நான்லாம் வந்து அருண் எல்லாம் வந்து நாமினேட் பண்ணிட்டு அவங்கிட்டே வந்து போய் சொன்னேன். என்கிட்டயே சொல்லுவாரு நான் ஒண்ணா பேரு nominate பண்ணேன். பேர் வச்சுட்டு உள்ள வந்து ஒரு நிக் நேம் வச்சுட்டு வெளியே வந்து டேய் ட்விஸ்டர் அப்படின்ட்டு அப்படியே உள்ள போய் சொன்ன வெளியவே சொல்லாம லிவிங் ஏரியால நாங்க எல்லாரும் உட்காந்துட்டு இருப்போம். லிவிங் ஏரியால உட்காந்துட்டு இருக்கும்போது லாஸ்ட் நாமினேஷன் நினைக்கிறேன். எல்லாம் பேசிட்டு இருக்கும்போது நான் அருண் கிட்ட கேட்டேன் நீ யாரு அப்படின்னு. அருண் வந்து என்கிட்ட இப்படின்னா கண்ணு காட்டிடலாம். அங்கேயா நானும் அதுதான் அப்படின்னு. அதுக்கப்புறமேல இருந்து பாய் 2 நான் சொல்லிட்டேன், 2வது நீங்க யாரை போட்டீங்க? நான் உங்களை தான் போட்டேன். உங்களை தான் போடுறேன். என்னையா ஏன் பாய்? பாய் வாரம் வாரம் நான்லாம் நாமினேஷன்ல இருந்து பெட்டியெல்லாம் பேக் பண்ணிட்டு வரேன், நீ மட்டும் பெட்டியை பேக் பண்ணிட்டு வராம இருக்க, ரொம்ப வருத்தமா இருக்கு. பாய் இப்படிலாம் பண்ணாத பாய். சரி பேர் என்ன வச்சீங்க? ட்விஸ்டர். ட்விஸ்டரா? இவர் தான் வச்சது அந்த பேரை ட்விஸ்டரா. நான் ட்விஸ்டர்னு ஒண்ணே சூறாவளின்னு நினைச்சிட்டேன். ஓ அந்த மாதிரி அந்த பட் அப்ப கூட ஒரு பாசிட்டிவா தான் Positive யோசிக்கணும் ஆ அப்படின்னு நீ என்கிட்ட இருக்கணும். நிக் நேம் யாருன்னா அழகா என்ன நாமினேட் பண்றோம். இல்ல பையன் என்ன எதுக்கு சூறாவளின்னு வைக்கிறாங்க அப்படின்னு வச்சா அப்புறம் அதான். அது இல்லப்பா இது அப்படி. அப்படியா. பட் யா ஸோ உங்களோட பாண்ட் பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகா இருக்கு. ஸோ எங்களுக்காக இந்த பாண்டுக்காக ஒரு சாங் நீங்க ஆமா, டெடிகேட் ஆமா. பண்ணணும் கண்டிப்பா. நீங்க வந்துட்டு பாடாம Come on, இல்லாம come on. எப்படி? ஆமா எனக்கு உள்ள வந்து அருண்காக கண்டிப்பா. எனக்கு உள்ள ஜெஃப்ரி தான் வந்து ஒரு பெரிய ஒரு ரிலாக்ஸிங்கான ஒரு 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 ஆமாங்க இன்ஸ்டியூட் நடத்தின உள்ள சாங் இன்ஸ்டியூட் நடத்தின இவர் வருவார் பக்கத்துல உட்காந்து எப்பா இந்த பாட்டு பாடுன்னு சொல்லுவார். நான் பாடு இவர் அழுது நிற்பார் உட்காந்து. இவர் அழுது விட்ட சமாதானப்படுறது தான் வேலை. உண்மையிலே போயிட்டு இல்ல, பக்கத்துல சோகமா இருந்தா பாட்டு கேட்போம்ல அந்த மாதிரி தான். ஆமா மேம் நாங்க லிவிங் ரூம்ல வந்து கூப்பிட்டா எனக்கு ரொம்ப ஆசை. ஐயோ நம்ம பாடுறது அருண் கேட்குறான் பெரிய ஆளு இப்படி உட்காந்து நானும் பாடின்னு இருக்கேன் ரசிச்சு பாடின்னு இருக்கேன். அருண் கொஞ்ச நேரத்துல மேல பார்த்துட்டு இருக்கான். என்னடான்னு பார்த்தா 2 சைடுல தண்ணி வருது. ஐயோ உண்மையிலே ஜெஃப்ரி பாட ஆரம்பிச்சா உள்ள வேற நம்ம கொஞ்சம் நிறைய பேரை மிஸ் பண்ணுவோம் புரியுது இல்லையா? புரியுது. சோ ஏன் அப்படி நிறைய பேர்? நிறைய பேர் இல்ல. ஒரே ஒருத்தங்க. அம்மா. மாப்பா தங்கச்சி ஹார்லி friends-ஆ. குயின் அவங்கள விட்டீங்க. முடிச்சா அது பேர் எனக்கு முக்காடு Queen. இருக்கு. குயின் தெரியுமல்ல குயினை விட்டீங்க. இல்ல, தம்பி. மேக்கப் பண்றாருங்க. பார்த்து எல்லாம் பத்திரம். வெக்கம் இல்ல, but, வெக்கம்தான். அவருக்கு என்ன பேசணும்? இல்ல ஃபர்ஸ்ட் உண்மையிலே சொன்னத ஜெஃப்ரி பாடி நிறைய நாள் நான் அழுதுருக்கேன். அப்படியே ஒரு மாதிரி நைட் டைம்ல எல்லாம் பாடும்போது நம்மளே அறியாம அப்படியே ஒரு 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 மாதிரி ட்ரீமி வேர்ல்டுக்குள்ள கூட்டி எமோஷன் போயிடுவோம். போயிடும். ஆமா. எங்களுக்காக ஒரு சாங் Please, என்ன please, please. என்ன நானே பாடவா? ஒரு தேவதை இல்ல நீங்க என்ன ஸ்டைல்ல பாடணும்? எனக்கு அவர் பாடினதுல வந்து ரொம்ப ஃபேவரட் என்னன்னா ஒரு தேவதை அப்படின்ற ஒரு அந்த சாங். சாங்கே பாடுங்க அவருக்காக டெடிகேட். எங்க எல்லா ரீல்லையும் அதாங்க இருக்கு. என் ஃபோன்ல வர ரீல் எல்லாம் அதான் இருக்கு. எனக்கே டேய் வேற பாட்டே நீ பாடலையாடான்னு என்னையே யோசிக்க வைக்கிறீங்கடா. நீ கவிதைகளா இவங்கெல்லாம் கேட்பாங்களாடா? டேய் நீ கேப்படா இவங்க கேட்பாங்களாடா நான் கேட்பாங்க பாடுறேன். நீங்க எல்லாரும் எல்லாரும் கேட்பாங்க. Please. கேப்போம் அவங்க பாருங்க சொல்லுங்க. எல்லாரும் போன் வச்சுட்டு ரெடியா இருக்காங்க. எல்லாரும் பாரு சரிங்க பாரு. எல்லாரும் பச்சு ஜிபே பண்றேன். ஒரு தடவை ஜெஃப்ரிக்கா கை தட்டுங்க கைஸ். பா ஒரு ஜிபேக்காகவா? எப்பா அவன்கிட்ட காசு இல்ல சும்மா சொல்றான். ரெட் நோல் ஏங்க எங்களை ஏங்க கூப்பிடுறீங்க? மழையோடு நனையும் புது பாடல் நீதான் அழகான திமிரே அடியே அடியே காற்றோடு பரவும் உன் வாசம் தினமும் புது போதை தானே சிலையே அழகே அழகே நான் உனக்கெனவே முதல் பிறந்தேன் இளங்கொடியே நீ எனக்கெனவே கரம் விரித்தாய் என் வரமே மந்தார பூ போல மச்சம் காணுவேல என்னத்த நான் சொல்ல மிச்சம் ஒன்றும் இல்லை முழுமதியினில் பனி இரவினில் கனி பொழுதினில் ஓடாது. So sweet, so sweet. Thank you so much. Celebrating Arun அப்படின்னு இருக்கும்போது few words for Arun கண்டிப்பா. ப்ரோ நீ செலிபிரிட்டியா? இல்ல நம்ம எல்லாம் உள்ள ஒண்ணா இருந்தோம் இல்லையா? அதனால நம்ம எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்ல விதமா பேசிக்கிறோம். இவரு வரவங்க எல்லார்கிட்டயும் ஒரு டிஸ்க்ளைமர் போடுறாரு. இவ்வளவு பேர் நம்பி அதுக்காக வந்திருக்காங்க. சரி வாழ்த்துவோம். வெரி குட் காய். ஆரம்பம் இப்போ பாருங்கப்பா அவர் டிஸ்க்ளைமர் போட்டுட்டு இருக்காரு. கொஞ்சம் அன்பான வார்த்தைகளா சொல்லுங்க. அருண்
ரொம்ப அன்பானவர், பண்பானவர், தன்மையானவர். பாசமுடையவர். ஏங்க அவருக்கு பாச பிணைப்பின்னு பேர் வச்சிடும், அதுலயே தெரிய வேண்டாம். இல்ல அருண் வந்து ஃபர்ஸ்ட் அருண் வந்து உள்ள சொன்ன ஸ்டோரி வேற. ப்ரோ நான் வந்து தனி ஜோன் ப்ரோ, எனக்கு வந்து நான் வெளியே போக மாட்டேன், வீட்டுள்ளே இருப்பேன், எனக்கு தனியா இருக்க தான் பிடிக்கும் அப்படின்ட்டு. அப்படி பார்த்த அருண் வந்து ஒரு ஃபியூ வீக்ஸ்க்கு அப்புறம் டேய் என்னடா தனியா விட்டு போயிருங்க, வாங்கடா என் கூட, நான் ஏன்டா தனியா இருக்கணும் வாங்கடான்னு சொல்லி அவரோட கேரக்டரே மாறிடுச்சு. தனியா இருந்த அருண் இப்போ யாருன்னா இல்லைன்னா ஏன் உன்னையா நான் தனியா ஒன்று நான் உன் கூட வந்து ஜாயின் பண்ணிடுற அளவுக்கு மாறிட்டாங்க. அந்த அளவுக்கு மாத்திருச்சு. கண்டிப்பா யாருமே அந்த மாதிரி அவ்வளோ சீக்கிரம் வந்து பேச மாட்டாங்க. அருண் வந்து பேசின மாதிரிலாம் இது வரைக்கும் நான் யாரையுமே பார்க்கல அந்த மாதிரி. இப்போ இவங்கெல்லாம் என் கூட இருக்காங்கன்னா நிறைய பேர் என்னை பார்த்து நிறைய சொல்லிட்டு தான் போயிருக்காங்களே தவிர என் கூட வந்து பேசி நான் யாருன்னு தெரிஞ்சுக்க விரும்பல. இவங்கெல்லாம் வந்து நான் யார் எப்படின்னு தெரிஞ்சுமே என்கிட்ட பேசுகிறாங்க. அந்தபடி பார்க்கும்போது அருண் வந்து எனக்கு ஒரு அண்ணன் மாதிரி தான். எங்கள் அண்ணன் எப்படி என்கிட்ட பேசுகிறானோ எங்கள் அண்ணனும் இதே மாதிரி தான். நான் அவன்கிட்ட பேசுவேன், வாடா போடான்னு சொல்ல மாட்டேன், பேசுவேன், அவன் கூட எல்லா இடத்துக்கும் போவோம், சில் பண்ணுவோம், நல்லா ஜாலியாக இருப்போம். ஆனால் அருண் வந்து எனக்கு இதில் நல்ல வழியும் சொன்னான். நீ வெளியே போயிட்டு எப்படி இருக்கணும், எப்படி நீ ஹேண்டில் பண்ணணும், எப்படி நீ பேசணும் அப்படின்னு சொல்லி எனக்கு நிறைய டீச் பண்ணியிருக்கான். சோ ஸ்வீட். சத்யா ப்ரோ நீங்க மனப்பாடம் மட்டும் சொல்லிட்டாங்க. பரவாயில்ல, உங்களோட 2-3 வார்த்தைகள் ஃபார் அருண். அருண் வந்து இஸ் அ நைஸ் ஹியூமன் பீயிங். அதுதான் வந்து இருக்கிறதுலே ஒரு பெரிய விஷயம். அந்த உள்ள எதுவும் வச்சுக்காம அப்படியே ஒரு டிரான்ஸ்பரண்டான ஒரு பையன். எப்படி சொல்கிறது, நம்பி இருக்கலாம் அவனோட ஃப்ரெண்டாக. ஒரு சீக்ரெட் லாக்கராகவும் இருப்பான், ப்ளஸ் வந்து ஒரு டிரான்ஸ்பரண்ட்டாகவும் இருப்பான். அது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு ஹியூமன் பீயிங்க்கு. அது எல்லாமே அருண் கிட்ட இருக்கு. மச்சான் ரொம்ப டீசெண்டாக பேசிட்டேன்டா. அதான் எனக்கே வந்து டீசெண்டா பேச முடியாது. இதுக்கு எப்படி ரியாக்ட் பண்றது? ரொம்ப நேரமா திருப்பி ஹியூமன் பீயிங். திருப்பி 100 கேமரா முன்னாடி போயிட்டு நான் வந்து இவங்க 2 பேர் பத்தி ஒரு சில விஷயம் கண்டிப்பா சொல்றேன். கண்டிப்பா. ஜெஃப்ரி வந்து எல்லாருக்குமே ஒரு சிங்கரா, ஒரு ரேப்பரா, ஒரு கானா, ஒரு ஸ்டைல்ல ஒரு சூப்பர்பான yes. ஒரு சிங்கரா தெரியும். ஆனா தெரியாத ஒரு விஷயம் என்னன்னா இஸ் a வெரி குட் ஸ்போர்ட்ஸ்மேன். அவர் ஒரு ஃபுட்பால் பிளேயர். அவங்களுக்குன்னு ஒரு டீம் இருக்கு, இங்க சென்னையில ஒரு டீம் இருக்கு. அவங்க என்ன சொல்றது, அந்த ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிற விஷயம் வந்து ஜெஃப்ரியை வந்து இந்த பிக் பாஸ் வீட்டில் அவன் வந்து சிங்கிங்கை எந்த அளவுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணி அதில் அவரை வந்து விஷயங்கள் கற்றுக்கிட்டாரோ, எக்ஸ்ப்ளோர் பண்ணாரோ, அதை விட அதிகமாக ஸ்போர்ட்ஸில் நிறையா பண்ணார். நான் கடைசியாக அந்த டிடிஎஃப்னு ஒரு டாஸ்க் இருந்தது, ஆமா அந்த டாஸ்க்லலாம் நான் ரொம்ப மிஸ் பண்ணேன் ஜெஃப்ரியை. ஜெஃப்ரி மட்டும் இருந்திருந்தாங்கன்னா இந்த டிடிஎஃப் டாஸ்கில் வேற மாதிரி நான் எதுனா டிடிஎஃப் நீங்க மிஸ் பண்ணிருப்பீங்கடா. எப்படியோ நான் மிஸ் பண்ணிட்டேன். பட் ஆனால் தெரியும்ல, நான் எப்பவுமே மாற்றி விட்ருவேன் யார் கைக்கு. நான் இப்போ எனக்கு வரலன்னா மாற்றி விட்ருவேன், நான் தெரியும்ல. இல்லை உண்மையிலே அதான் அந்த ஸ்போர்ட்ஸை வந்து ஒரு சரியான ஸ்போர்ட்ஸ்மேன். அண்ட் அவங்க என்ன சொல்கிறது, ஆலந்தூர் கிட்ட அவங்களோட ஏரியாவில் பார்த்தீங்கன்னா நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து அந்த ஒரு குறிப்பிட்ட கிளப்பில் தே ஆர் பெர்ஃபார்மிங். ஓகே. ஸோ அந்த ஒரு பாசிட்டிவான ஒரு ஜெஃப்ரி, வேற ஒரு ஜெஃப்ரி இருந்தாங்க. அந்த ஜெஃப்ரியை நாங்கள் பிக் பாஸில் பார்த்தோம். வாவ். ஸோ ரொம்ப பிஸியான ஆள், சாட்டர்டே சண்டே எல்லா இடத்துலையுமே ஸ்போர்ட்ஸு மேட்ச்சு, அப்படி ஒரு பரபரப்பாக இருக்கிற ஆள். கேம் பாய். ஆக்சுவலாக அருண் எனக்கு சொன்னது தான் நான் உள்ள அருணுக்கு சொல்லியிருந்தேன். அருண் நீ வந்து யூஆர் அ குட் ஸ்போர்ட்டர் மேன். அருண் வந்து என்கிட்ட கேம் பற்றி பெருசாக சொன்னதில்லை. ஆனால் டால் டாஸ்கில் நான் பார்த்த அருண் வேற. அருண் ஃபெயில் ஆகிட்டான், தோற்றுட்டான், அந்த டாஸ்க்லேருந்து வெளியே போயிட்டான். லாஸ்ட் விஷயத்தில் ஒருத்தரை கூடும்போது நான் ரேயான்னு கூப்பிட்டேன், சிவா ப்ரோ அருணை கூப்பிட்டாரு. அருண் நினச்சிருந்தா நான் அந்த இடத்துல நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வாங்காமல் இருந்திருக்கலாம். பட் அருண் எடுத்தது என் பொம்மை. சிவா ப்ரோ தான் அருணை கூப்பிட்டுது. ஆனால் அருண் வந்து அப்படி நினைக்கல. எல்லாருமே ஒன்று நினச்சதுனால மட்டும்தான் அது வந்து ஒரு ஸ்போர்ட்டருக்கு மட்டும் தான் வரும். அவ்வளோ சீக்கிரம் யாருக்குமே வந்துடாது. நக்கிட்ட வா டே மச்சான் நக்கிட்டடா அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு ஸ்போர்ட்ஸ் மேனுக்கு தான் அதை பற்றி தெரியும். இப்போ நான் கோல் அடிக்கிறதுல என் மச்சான் அவனுக்கும் பெனிஃபிட் அப்படின்னா தான் அவங்களுக்கு போடுவான். செல்ஃபிஷாக யோசிச்சோன்னா வேஸ்ட்டாக போயிடும். அந்த இடத்துல அருணும் நல்ல ஸ்போர்ட்ஸ் மேன். அந்த ஸ்போர்ட்ஸ் மேன்ஷிப் நான் பார்த்தேன், நான் உள்ளே சொன்னேன், யூஆர் அ குட் ஸ்போர்ட்டர் மேன். தேங்க்யூ. மாறி மாறி அப்படியே புகழ்ந்துட்டே இருக்கீங்க. சத்யா ப்ரோ கண்டிப்பா. இந்த எலிமினேஷன் நிறைய பேர் எலிமினேட் ஆகும்போது என்ன பத்தி பேசுறேன். இல்ல லாஸ்டா இது பாருங்க, உங்களை பத்தி பெருமையா பேசல. எனக்கு இது ப்ரோ வந்து ப்ரோ ப்ரோ ப்ளீஸ் ப்ரோ பேசாதீங்க ப்ரோ. ஆக்சுவலா எல்லாருமே எலிமினேட் ஆகி போகும்போது ரொம்ப வருத்தப்படுவோம். சத்யா எலிமினேட் ஆகி போகும்போது எங்க பாய்ஸ் டீம் எல்லாரும் வந்து புஷ்அப் வரிசையா இருந்து ஆமா ஒரு ராயல் சல்யூட்லாம் கொடுத்து Yes, நாங்க yes, வந்து yes. ஏன்னா It was சத்யா like- வந்து சொன்ன ஒரே விஷயம் தான், உள்ள இருந்து வெளியில போகும்போது இந்த வீட்ல இருந்து நான் வெளியில போற அடுத்த மொமெண்ட் மறுபடியும் என்னோட சினிமாக்கான ஒரு 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 ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணிடுவேன். அப்படி இல்லைன்னா நான் போய் ஒரு ஆக்டிங் ஸ்கூல்ல ஜாயின் பண்ணுவேன். பாம்பேல எனக்கு தெரிஞ்ச தியேட்டர் கிளப் இருக்கு, அங்கே போய் ஜாயின் பண்ணுவேன். ஹி வாஸ் ஸோ என்ன சொல்லுது, பேஷனேட்டட் அண்ட் ரொம்ப ஒரு மாதிரி ஃபோக்கஸ்டான ஒரு சினிமா ஆக்டிங் அது மேலே ஒரு ஃபோக்கஸ்டான ஒரு பர்சன். எனக்கும் அவருக்கும் சினிமா பற்றி பேசி ஷேர் பண்ணதில் நிறைய மெமரிஸ் இருக்குது. கண்டிப்பா. உண்மையிலேயே இந்த ஒரு ப்ரொஃபஷனல் அண்ட் பர்சனல் 2 லைஃப்க்குமே சத்யா வந்து ஒரு குட் ஃப்ரெண்ட்.
ரெண்டு விஷயத்துலையுமே ட்ராவல் ஆகுறதுக்கான ஒரு பர்சன். சோ ஸ்வீட் சோ உண்மையிலே busy. அவர் ஒரு மாதிரி எமோஷனல் ஆயிட்டாரா தெரியல. சரியான emotion. இவனா Actually, அங்க பாரு ரொம்ப ஜாலியான பையன் மாதிரி இருப்பாரு. ஆனா சரியான எமோஷனலான ஒரு பர்சன். உள்ள அவர் பையன் ரயன், அவரோட பையன் பேர் குட்டி பையன். எஸ் ஸோ ஒரு டாஸ்க் ஜெயிக்கும் போதும் போயிட்டு கேமரா முன்னாடி சொல்லுவார், ரயன் அப்பா ஜெயிச்சிட்டேன்டா, இது உனக்கு தான் ப்ரைஸ். நாங்கள் ப்ரைஸ்லாம் வின் பண்ணுவோம். நான் அந்த வீடு பிக் பாஸ் வீடு ஏதோ பண்ணிடுச்சுங்க எங்க எல்லாரையுமே. ஒரு எமோஷனலாக ஒரு பாண்டடாக கிரியேட் பண்ணிடுச்சு. அதனால தான் இவ்வளோ டெப்த்தாக இன்டெப்த்தாக அருணும் சரி ஜெஃப்ரியும் சரி நானும் சரி இவ்வளோ டெப்த்தாக வந்து அப்பப்போ பேசுறது, ஈஸியாக ஜாலியாக கலாய்க்கிறது வந்து பிக் ஒரு பாஸ் 360 டர்ன் உங்களுக்கு கண்டு போயிருக்குன்னு சொல்லலாமா? கண்டிப்பா கண்டிப்பா, கண்டிப்பா வேற லெவல். இட்ஸ் a beautiful yeah, experience. அது இன்னொன்று மாற்றுது என்னன்னா, வீட்டுல இருந்த வரைக்கும் எங்க ஃபேமிலிஸை மிஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஆமா. வீட்டை விட்டு வெளியே வந்து வெளியே இவங்களுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் கேட்குறாங்க, என்ன எங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டீங்க, இருங்க வரோம். நான்லாம் ஒரு கட்டத்து மேல எங்க வீட்லயே என்னோட கேரவன்ல கொடுக்குற சாப்பாடுலாம் சப்பாத்தி மட்டும் தான் எனக்கு வேணும். ஆமா காலையில இவர் உப்புமா மட்டும் தான் வேணும். 90 சப்பாத்தி சார். ஹையஸ்ட் வந்து 128. அப்பா 128 ஆமா, 18 கிட்டத்தட்ட 18 பேர் இருப்போம். ஆமா. ஒரு ஆளுக்கு 4 மூணு சப்பாத்தி சப்பாத்தினாலுமே வச்சா கூட கண்டிப்பா. எங்கேயோ போயிடுது இல்லையா? ஆனா அருண் ஜெஃப்ரிலாம் வந்து அன்லிமிட்டெட் சப்பாத்தி. சப்பாத்தி எங்களுக்கு வந்து ஆக்சுவலா நாங்க ரொம்ப சாப்பிடுற குடும்பத்துல இருந்து வந்தோம். எங்களை வந்து வாயை கட்டி போட்டா நாங்க எப்பயோ எலிமினேட் ஆயிட்டு இருப்போம். இவங்க போட்ட சப்பாத்தியில மட்டும் தான் உயிர் போயிட்டு இருந்தோம். ஒரு கம்மியாக தான் மண்டை வெடிச்சிடுச்சு. பிகினிங்லலாம் ரொம்ப கஷ்டமா இருக்கும். அப்புறம் கடைசி எண்ட்லலாம் நாங்க பழகிட்டோம். ஆக்சுவலி அதுதான் என்ன ஒரு மாதிரி லைக் சைஸ்லேயே இந்த டே 1 பார்த்தா அப்படியே டோன் டவுன் ஆயிட்டு எல்லாரும் பயங்கரமா ஒல்லி ஆயிட்டீங்க கண்ணா பின்னான்ட்டு. என் பையனெல்லாம் தூக்கவே முடியல. ஐயோ ஆமா, வெயிட்டா இருந்தா டாடி எலிமினேட் ஆயிட்டான்டா, மேலே போய் படுத்துங்கிறடா. அப்படி ஆயிடுச்சு, சத்தியமா நிலமை அப்படி ஆயிடுச்சு. ஸோ மேஜராக வந்து உங்களோட பாண்ட் அப்படின்னு பார்க்கும்போது எல்லாருமே என்னன்னு சொல்லுச்சு, நம்ம வீட்டில் இந்த மாதிரி ஒரு பாய்ஸ் கேங் இருக்காதா, இல்லை இந்த நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு கேங் இருக்காதா அப்படின்ற அளவுக்கு தான் நிறைய பேர் வந்து இந்த சோஷியல் மீடியாவில் வந்து பார்க்க முடியுது. ஸோ அந்த கமெண்ட்ஸ்க்குலாம் நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அது ரொம்ப ரொம்ப ஜாலியா இருக்கு எங்களுக்கு. நாங்க வந்து இப்படியா, நான் ஆக்சுவலா வந்து நான் அப்படி இருக்குமான்னு சொல்லி நான் எதிர்பார்த்து போல. உள்ள இருக்கவங்க ஃபர்ஸ்ட் பேசுவாங்களானே தெரியாது எனக்கு, பிபி சத்யாலாம். ஆனால் உள்ள வந்து ஃபர்ஸ்ட் சத்யாவை பார்த்தேன். சத்யா கூட எப்படி இருந்தனோ அதே வைப் பிபியும் கனெக்ட் ஆகிட்டான். ஆமாம் அந்த வகையில் பார்க்கும்போது எனக்கு எல்லாம் கம்ஃபர்டபுள் ஆகிட்டாங்க. சரி இவங்க கூட இருந்து நம்ம இவங்க கிட்ட கற்றுக்கிட்டே நம்ம உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லி இவங்களாம் ஒரு வழியாக என்ன செதுக்கி அமைச்சது தான் 84 days. அதுவும் இல்லாமல் நான் எங்கள் மம்மி உள்ளே வருது, நான் எவ்வளோ ஹாப்பியாக இருந்தேனோ என்னோட டபுள் த மடங்கு பிபி சந்தோஷமாக இருந்தான். கண்டிப்பாக மம்மி வராங்க மம்மி. எனக்கு தான் ரொம்ப போதோண்டா வரட்டோண்டா வந்தால் பார்த்துருவாங்கடா முடிஞ்சிச்சுடானா நான் ரொம்ப என்னை விட அவன் ரொம்ப சந்தோஷப்பட்டான். கண்டிப்பாக இந்த ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலிலாம் வந்து இப்படி தான் இருக்கணும் நம்ம யோசிச்சுட்டே இருக்கிறதோட அப்படியே நம்ம விட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அது ஆர்கானிக்காக அமையும். நாங்களாம் வந்து ஒரு யோசனையும் இல்லாமல் பிளாங்காக வந்தது. அருண்லாம் எனக்கு முன்னாடியே தெரியும், ஆனால் இவ்வளோ க்ளோஸ் ஆகும்னு நினச்சே பார்க்கல. நான்லாம் ஜெஃப்ரிலாம் சுத்தமாக தெரியாது. ஃபர்ஸ்ட் கனெக்ட் ஆனது இந்த உள்ள இருக்க யாருமே தெரியாது. ஆக்சுவலி அந்த ஜெஃப்ரி சத்யா பாண்ட்லாம் அதுக்கு இன்னொரு தனி ஃபேன், அந்த காம்போக்கே ஒரு தனி ஃபேனா இருக்காங்க. என்னன்னே தெரியல. ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே இந்த ஜெயில் கைதிகளா அந்த கம்பியில தப்பிச்சு வந்தோன்னே ரிலீஸ் ஆனான்னு ஒரு மாதிரி பார்ப்பான். ஆக்சுவலாக நான் வெளியே வந்துட்டு ஃபர்ஸ்ட் பார்த்ததும் சத்யா மட்டும் தான். எங்கள் வீட்டில் இருக்கவங்கள பார்க்கல. நான் வெளியே எவிக்ட் ஆகி வந்ததுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ஃபோன் சத்யா எங்கடா இருக்க சத்யா இங்கே மாதிரி இருக்கேன்டானா அன்றைக்கி நைட்டே சத்யாவை தான் போய் பார்த்தேன். பிகாஸ் எனக்கு யார்கிட்டையுமே என் ஃப்ரெண்ட்ஸ் கூட நான் பார்க்கவே இல்லை. என் ஃப்ரெண்ட்ஸ் கூட நான் அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ்னு இருப்பேன். வெளியே வந்துட்டு என்ன இருக்கியா, சரி நான் போய் சத்யாவை பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சத்யா கூட அவ்வளோ பேட்ச் ஆகிட்டேன். அதெல்லாம் வெளியே வர முடியல. இப்போ கூட பார்த்தீங்களா 2 பேரும் ஒன்றா தான் வரீங்க. அதுதான் இப்போ அடுத்த ஒரு விஷயத்துக்கு ஒன்றா தான் போகிறோம். ஆக்சுவலி நான் இவர்கிட்ட அதான் கேட்டேன். ஒரு கட்டத்துக்கு மேலே ஒரு ஏஜ்க்கு அப்புறமா வந்து நம்மளுக்கு அந்த ஃப்ரெண்ட்ஷிப் பாண்ட் கிடைக்கிறது ரொம்ப சாதாரண விஷயம் இல்லை, அது ஈஸியாகவும் கிடைக்காது. பிகாஸ் வி ஜென்ரலி டோன்ட் ட்ரஸ்ட் பீப்புள் அப்படின்னு. அதுவும் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்ன்றது திருப்பி நம்ம அவனை தான் நாமினேட் பண்ணணும். அவன் என்ன தான் நாமினேட் பண்ணா, நான் இவனை தான் நாமினேட் பண்ணோம். அப்படின்றப்போ இப்போ நாமினேட் பண்ணிட்டியா, சரி ஓகே வா விடு, அதை விடு, அது சில் போனா பாது அவ்வளோதான். அதுக்கு இது வேற அவ்வளோதான். சாப்பிட்றது ஒன்றா சாப்பிடுவோம், வைபிங் ஒன்றா வைப் எல்லாம் ஒன்றா தான் பாட்டு பண்ணுவோம். அது அந்த கேம்ன்றது தனியாக நாங்கள் எல்லாம் அப்படி தான் பார்த்தோம். நாங்கள் பாய்ஸ் டீம் கேம் தனி, நம்ம இருக்கிறது தனி. இதுக்குள்ளே கேமை இன்டர்ஃபியர் பண்ணாதீங்க. ஒரு டைம்லலாம் வந்து யாராவது நடந்து போயிட்டே இருக்கும்போது என்னடா பேசுறீங்க, உன்னை பற்றி தான் பின்னாடி பேசிட்டு இருக்கோம். சரி ஓகே அதை அப்படியே சொல்லிடுறேன். வேற வழியே இல்லை, வேற வழி இல்லை. ஸோ ஆக்சுவலி நீங்க சொன்னது ஒரு செம மேட்ரு. அது ஆக்சுவலி என்னன்னா, எனக்கு சத்யா ப்ரோ முன்னாடியே தெரியும். நாங்க 2 பேரும் ஒன்னா தான் இன்ட்ரடியூஸ் ஆனோம் விஜய் டிவியில். அவர் வந்து நீலக்குயில் அப்படின்னு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணாங்க, நான் பாரதி கண்ணம்மா பண்ணேன். 2 பேரும் ஒன்னா தான் லான்ச் ஆகி ஸ்டார்ட் ஆனோம். அங்கேருந்தே எனக்கு வந்து எனக்கு ஒரு 6-7 இயர்ஸாக எனக்கு சத்யா ப்ரோ தெரியும்.
பட் இந்த பிக் பாஸ் இல்லாமல் நானும் சத்யா ப்ரோவும் பழகியிருந்தோம்னா இன்னமும் ஹாய் எப்படி இருக்கீங்க ப்ரோ அப்படியே அந்த போயிருக்கும். ஜோன்ல தான் பட் இருந்திருப்பீங்க. இந்த பிக் பாஸ்ன்ற இந்த ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து எங்களுக்கு கொடுத்த ஒரு பெரிய ஒரு விஷயம் என்னன்னா, நீங்க சொன்ன மாதிரி ஒரு குறிப்பிட்ட ஏஜ்க்கு மேல இந்த மாதிரி ஒரு பாண்டிங் கிடைக்கிறது கஷ்டம். ஒன்னாவே தூங்கி ஒன்னாவே சாப்பிட்டு அவருக்காக நாங்க ஏதோ ஒரு விஷயத்தை எடுத்துட்டு போய் உட்காந்துருப்போம், போகும்போது ப்ரோ தண்ணி எடுத்துட்டு வந்துடும், இந்த மாதிரிலாம் நம்ம பேசிக்க முடியாதுல்ல வெளியில. ஒரு ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் அவர் ஒரு 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 ப்ரொஃபஷனல் ஃப்ரெண்டாக இருந்திருப்பாரு. இப்போ ஜெஃபெல்லாம் நான் மீட் பண்ணியிருக்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா ஜெஃப் வந்து டோட்டலாக மியூசிக் இண்டஸ்ட்ரி ஃபுல்லாக ரேப் அந்த ஒரு ரேப்பர் ஸோ டோட்டலாக அவர் வந்து வேற ஒரு ஜானரில் ட்ராவல் ஆகுறாங்க. நான் வந்து டெலிவிஷன் இப்படி ட்ராவல் ஆனேன். இந்த பிக் பாஸ்ன்ற இந்த பிளாட்ஃபார்ம் வந்து எங்களுக்கு கிடைச்ச ஒரு பெரிய ஆட் ஆனான ஒரு 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 பிளெஸிங். கண்டிப்பா. அதனால தான் இன்னைக்கு இப்போ இதுக்கு முன்னாடி நான் பழகின சத்யா ப்ரோக்கும் இப்போ நான் பழகுற சத்யா ப்ரோக்கும் டோட்டலாக டிஃப்ரென்ஸ் வேற. இருக்கு. கண்டிப்பா. அவ்வளோ ஒரு 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 க்ளோஸான ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு எங்களுக்கு. கண்டிப்பா. இன்னைக்கு இந்த பிக் பாஸ்க்குள்ள போன ஃபோன் எடுத்தா நச்சு நச்சு. நிறைய டூ many calls என் ஃபோன்லாம் வெளியே வந்ததுலேருந்து சைலண்ட்லேயே தான் இருக்கு, அப்படியே. ஒண்ணுமே பண்ண முடியல. So actually விஷால் தான் கால் பண்ணிட்டு இருக்கான். ஸோ தேங்க்யூ சத்யாண்ணா, தேங்க்யூ ஜெஃப்ரி, Thank you so தேங்க்யூ much, ஸோ thank you மச் அருணுக்கு வந்து சர்ப்ரைஸ் பண்ணதுக்கு. ஸோ கண்டிப்பா Red Nool celebrating Arun Prasad. Title sponsored by Kian, the signature celebration. Venue partner Sims, Vadapalani. Hospitality partner Batmam. Surprise partner Chennai Surprise. Food partner Toppivappa Biryani. Snacks partner Chennai Gulfi. லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஸ்கரன் வழங்கும் அஜித்குமார் நடிப்பில் விடாமுயற்சி பிப்ரவரி 6 முதல் உலகமெங்கும். கல்யாணம்னாலே ஸ்ட்ரெஸ் தான், ஆனா கியான் தி சிக்னேச்சர் செலிப்ரேஷன்ல எல்லாமே எக்ஸிக்யூட் பண்ணி தருவாங்க. மோஸ்ட் அஃபோர்டபுள் பிரைஸ்ல நம்மளுக்கு கிடைக்கும்.